இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 91 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் நம் கர்த்தர் உன்னதத்தில் இருக்கிறார் இல்லையா? அவர் உன்னதத்திலே வீற்றிருக்கிறார். அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ள தேவன். அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்காங்களாம்? சர்வ வல்லவருடைய நிழலிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இப்போ நாமும் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், அவருடைய நிழலிலே நாமும் தங்கியிருக்கிறோம். யாரை கர்த்தர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறாரு? கர்த்தருடைய மறைவில் யார் இருப்பா? சங்கீதக்காரன் இங்கே சங்கீதம் 32:7 சொல்கிறாரு, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இங்கே தாவீது தன் சத்துருக்கள் அவரை துரத்தும் போதெல்லாம் தேவனை தனக்கு மறைவிடமாக கொண்டார் இல்லையா? உன்னதமானவருடைய மறைவிலே அவர் இருந்தார்னு பார்க்குறோம். அதனால்தான் நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். அப்போ தேவனை நோக்கி அந்த இக்கட்டு நாட்கள் எல்லாம் அவர் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து அவரை விலக்கி காத்தார்னு பார்க்குறோம். அப்போது அவருக்கு தேவனுடைய பாதுகாப்பு அங்கே இருக்கும்போது ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ரட்சண்ய பாடல்கள்னால் நம்ம மன மகிழ்ச்சியாக அந்த நாளிலும் தேவ சமூகத்தில் இருக்கிறது, நமக்கு சகாயத்தை தேவன் உண்டு பண்ணுவது, அதே போல் தேவனை அந்த நேரத்தில் நாம் புகழ்ந்து பாடுறது, இதெல்லாம் அப்படி ரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர்னு சொல்லி இங்கே தாவீது முறையிடுகிறத பார்க்குறோம். அதே போல் எப்பொழுது நம்மை தேவன் மறைப்பார்? தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, இங்கேயும் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவில் மறைத்து. அப்போ தீங்கு தன்னை துக்கப்படுத்தும் போதும், தீமையானவர்கள் தன்னை துரத்தும் போதும், அக்கிரமக்காரர்களுடைய கைக்கு தேவன் தாவீதை தப்புவித்தார். அதனால்தான் தீங்கு நாளில் அவர் தமது கூடார மறைவிலே தாவீதை மறைத்தார். தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்கிற விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அவர் சவுல் ராஜா இருக்கும்போதே தான் தாவீதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார் இல்லையா? ஆனால் அந்த சிங்காசனத்திலே அவர் வர்றதுக்கு கால தாமதம் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போ அந்த காலம் வரைக்கும் தேவன் தமது கூடார மறைவிலே, தீங்கு நாளிலே தமது கூடார மறைவிலே அவரை ஒளித்து மறைத்தார். சவுல் அங்கே மறித்த பின்பு தான் தாவீது மறுபடியும் அங்கே ஆசனத்திலே அங்கே அமர்றார். அவர் ராஜாவாய் மறுபடியும் அவரை அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாய் அமர்த்துகிறத பார்க்குறோம். அப்போ தீங்கு நாளில் கூடார மறைவிலே அவர் மறைத்து அவர் கண் மலையின் மேலே உயர்த்துகிற தேவன், அதை தாவீது விசுவாசித்தார். அதே போல் தேவன் அவரை உயர்த்தினார்னு பார்க்குறோம். ஒரு ஆடு மேய்த்தவன் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த அந்த தாவீதை தேவன் ராஜாவாக அவர் மாற்றினார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிற ராஜாவாக மாற்றினார்னு பார்க்குறோம். சங்கீதம் 36:7 பாருங்கள், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரன் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அப்போ யார் தேவனுடைய செட்டையின் கீழே அடைய முடியும்னா, தேவ கிருபை பெற்றவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய செட்டையின் நிழலில் வர முடியும். அப்போ தேவ கிருபையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்தில் அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது அவர் கிருபையின் வார்த்தையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் தாங்குவார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தமது செட்டைகளின் நிழலில் அவங்கெல்லாம் அடைகிறாங்க. மனுபுத்திரர்கள் உமது செட்டையின் நிழலிலே அடைகிறார்கள். அப்போ அவர் கிருபை இருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம் இல்லையா? அப்போ தேவ கிருபையை நாம் காலை தோறும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர் கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும்னு தாவீது சொல்கிறார். கண்ணின் மணியை போல சங்கீதம் 17:8. அப்போது என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது அவருடைய பிள்ளைகளை யார் தொட்டாலும் தேவனுடைய கண்மணியை தொடுறது போல். அப்போது தேவனை எப்படி நம்மை பாதுகாக்கிறாராம்? கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவன் எப்படி அவரையும் பாதுகாத்து தான் வைத்திருந்தார் இல்லையா? இன்னைக்கு யாரை தேவன் பாதுகாப்பாராம்? 1 யோவான் 4:15-16 பார்க்குறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அப்போ தேவனை அறிக்கை பண்ணோம், தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிற அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும்.
அவனும் தேவனிலே நிலைத்திருப்பான். தேவன் அவனிலே நிலைத்திருக்கிறார், அதே போல அவனும் தேவனிலே நிலைத்திருப்பான். தேவன் நம்மேலே வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனிலும் நிலைத்திருக்கிறான். தேவனில் நிலைத்திருக்கிறவன் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்குள்ளாக நாம் நிலை கொள்ளணும். விசுவாசத்தினாலே நாம் அறிக்கையிடணும். அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் எதற்காக நம்மை தேவன் கூடார மறைவிலே மறைக்கிறார், எதற்காக நம்மை மறைக்கிறாராம்? சங்கீதம் 31:20 மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவில் மறைத்து. தேவையில்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள், தேவையில்லாமல் தூஷிக்கிறவர்கள் இல்லையா, நம்மை புறம்பா தள்ளி போடுறவங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிற அத்தகைய மனுஷர்களுடைய அகங்காரத்துக்கு தேவன் நம்மை மறைவிலே, அவரது சமூகத்தின் மறைவிலே நம்மை மறைத்து அவர்கள் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி காத்து அவர் தமது கூடாரத்திலே வைத்து அவர்களை காப்பாற்றுகிறார். இப்போ தேவனுடைய ஜனங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள், என் ஜனம் தனித்து சுகமாய் வாசம் பண்ணோம் இல்லையா, சமாதானமான தாபரத்தில் குடியிருக்கோன்றார். அப்படி தேவ ஜனங்களே தேவன் பாதுகாத்து காப்பாற்றி வருகிறார். தேவன் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார்னா, கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில்னு ஏசாயா 25:4 சொல்றது பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஏழைக்கு பலனாகவும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாகவும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் நம்மை வைத்திருக்கிறார். கொடூரமான சீரலை மோதி அடிக்க, இப்போ எப்படி ஒரு பெருவெள்ளம், ஒரு கடலில் ஒரு கொந்தளிப்பு வரும்போது அந்த அலை சீறி அடித்து மோதுகிறதோ பாறையின் மேலே, அதை போல் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்களுக்கு தேவன் எப்படியா, ஏழைக்கு அவர் பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் போல நம்மை அவர் செட்டையின் மறைவிலே மறைக்கிறத பார்க்குறோம். உன்னதமானவருடைய மறைவிலே இப்படியாக தேவன் பாதுகாக்கிறத பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 121:5 சொல்லுது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். தாவீது இதை தான் அறிக்கையிடுறார், கர்த்தர் என்னை காக்கிறவர், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அதே போல் கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவீது சொல்கிறத பார்க்குறோம். அவன் ஆத்துமாவை நன்மையிலே தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளன்றார். அப்போ தேவன் யாரை உன்னதமானவருடைய மறைவில், அவர் மறைவில வைக்கிறாரோ அவங்க நன்மையிலே அவங்க ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். அவங்க சந்ததியை, பூமியை சுதந்திரிக்கும்படியாக வைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சுதந்திரங்களை பறிக்க நினைக்கிறவர்களுக்கு எதிராக தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்முடைய சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாக செய்வார். ஏசாயா 49:2 சொல்லுது, அவர் தமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார்னு. அப்போது தன்னுடைய கரத்தின் நிழலிலே தீங்குக்கு நம்மை விலக்கி பார்த்தது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறார், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அப்படி பெரிய தேவன் நம் தேவன். அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மறைத்து துலக்கமான அம்புகளை எப்படி அம்பார தூணிலே மூடி வைத்து பாதுகாக்கிறாரோ, அப்படி துலக்கமாக அது அம்பார தூணிலே மூடி வைக்கிறதுனா அதன் கூர்மையை அது இழந்து போகாதபடிக்கு, அந்த அம்பு துரு பிடிக்காதபடிக்கு அதை அம்பார தூணிலே மறைக்கிறது போல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள், ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, இது எல்லாம் தேவன் காத்து கொள்ளுகிறார் அவர் மறைவில் வைத்து. அதே போல தம்முடைய ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்களை கூட கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாராம். அவர் கலாத்தியர் 1:15 பார்க்குறோம், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தன் தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்து தனக்காக அவர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய கிருபையின்படி அவர்களை அழைத்து அவர்களை இந்த இரட்சகராக இந்த உலகிலே பிறந்த அழைத்த தேவன் தான் நம்ம தேவன் இல்லையா. அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை தமது கிருபையிலே அவர் அழைத்து அவங்கள பாதுகாத்து அவர் செட்டையின் மறைவிலே வைத்து அவங்களுக்கு சரியான போதிப்பை அவங்களுக்கு கொடுத்து ஏற்ற சமயத்தில் அவங்கள வெளியே கொண்டு அவங்கள என்ன பண்ணுவார், கண்மலையின் மேலே அவங்களை உயர்த்துவார். அவங்கள ஊழியத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவனே ஒத்தாசையை தருவார்னு பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம் பிறந்தது முதலே அவர் பிதாவின் நிழல்ல அவர் இந்த உலகத்துக்கு வந்தது முதல் பிதாவின் நிழல்ல
அவர் காணப்பட்டார்னு பார்க்குறோம். அவர் மறைவில் இருந்தார். அவர் வளர்ந்த போது கூட ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். 30 வருடம் வருடங்களாக பிதாவானவர் தாம் உருவாக்கி கொண்டு இருந்த ஊழியத்தை அவருக்கு கொடுக்கும்படியாக அவரை தன்னுடைய மறைவிலே அவர் மறைத்து வைத்தார். பிதாவினுடைய வேலை வரும்போது தான் இயேசு கிறிஸ்துவே வெளியே வந்து தம்மை காட்டி வெளிப்படுத்தினார்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த வேலை வந்த பின்பு தான் இயேசு வந்து அந்த ரட்சிப்பு தாமதிக்காதபடிக்கு தேவன் தமது நிழலில் அவரை மூடி மறைத்து தாம் இப்போ எப்படி வந்து பிதாவானவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்கும் வரை 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒரு தச்சராக இருந்தார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3.5 வருஷம்தான் அவர் ஊழியத்தை செய்தார் இல்லையா? அப்போ அவரை அந்த 30 வருஷம் தேவன் பாதுகாத்து அவரை பலப்படுத்தி அடுத்து 3.5 வருஷம் அவரை வெளியரங்கமாய் வந்து ஊழியம் செய்து வைத்தார். இன்னைக்கும் அவருடைய உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நமக்கும் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா? இன்னைக்கு தேவனுடைய நிழல்ல நம்மையும் மூடி பாதுகாத்து உருவாக்கி வருகிறாரா? அப்போ இந்த நேரத்தில் நமக்கு பலவிதமான வியாதிகள், துன்பங்கள், பாடுகள், தோல்விகள், இழப்புகள்னு எது ஒன்றாலும் நமக்கு வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவர் உன்னதமானவருடைய நிழலிலே நம்மை மூடி பாதுகாப்பார். நாம் இந்த பாடுகளை எல்லாம் கடந்து சகித்து நாம் நீடிய பொறுமையோடு இருந்து வெளியே வரும்போது தேவனுடைய திட்டம் நமக்குள்ளாக அவர் நிறைவேற்ற போகிறார். நாம் அதை விசுவாசிப்போம். அப்போ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். ஆமீன்.